அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? சின்னதா ஒரு அப்டேட். ஆனா ரொம்ப முக்கியமான, சந்தோஷமான ஒரு அப்டேட்டுங்க. என்ன அப்டின்னா, செந்தில் பாலாஜியோட சென்னை வீட்டின் முன்னாடி காவலர்கள் பல பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க. சோ இது சந்தோஷமான செய்தி. பட் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்டின்னா, செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ள இல்ல. ஆளு மிஸ்ஸிங். சரிப்பா, வீட்டுக்குள்ள இல்லன்னா என்ன? அதான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதே. அங்க வந்திருப்பாரு மனுஷன். சோ எப்படியா இருந்தாலும் மாட்டிடுவாரே அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மனுஷன் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் வரல. எங்கேயோ லீவ் போட்டுட்டு நைட்டோட நைட்டா டெல்லி போயிருக்காரா, இல்ல யாரை சந்திக்க போயிருக்காரு, யாருகிட்ட என்ன சமாதானம் பேச போயிருக்காரு அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோஸ் நேத்தில இருந்து என்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம செந்தில் பாலாஜிக்கு கோயம்புத்தூர்ல வீடு இருக்கு, கரூர்ல வீடு இருக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல வீடு இருக்கு. சோ அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர்ல ஒரு வீடு இருக்கு. சோ அந்த வீட்டுல தான் நேத்தி செந்தில் பாலாஜி இருந்திருக்காரு. நேத்தி சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வந்தார்ல, வந்துட்டு அந்த வீட்டுல தான் இருந்திருக்காரு. பட் இன்னைக்கு காலையில காவலர்கள் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டு காவலர்கள் செந்தில் பாலாஜி வீட்டை சுத்தி ரவுண்டு போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் போயிட்டு இருக்கு, அதை சொல்றேன். பட் ரவுண்டு போட்டிருக்காங்க. ரவுண்டு போட்டு உள்ள பார்த்தா செந்தில் பாலாஜி ஆள் இல்ல. ஆனா கார் இருக்கு. செந்தில் பாலாஜி நேத்தி பயன்படுத்தின கார் வீட்டுல நிக்குது. பட் ஆள் கிடையாது. சோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க, ஊழியர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்களெல்லாம் காவலர்கள் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னா, யாராருக்கு அவங்க கால் பண்ணிருக்காங்க, யாராருக்கு இந்த செய்திகள் போயிருக்கு. காவலர்கள் வீட்டு முன்னாடி குவிக்கப்பட்ட உடனே அப்படியே அங்க கால் போறதும், இங்க கால் போறதும், டெல்லிக்கு போறதும் அப்படின்னு பரபரப்பா இருக்கும்ல. சோ அத மாதிரி எங்கெங்க போன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, எந்த வழக்குல காவலர்கள் செந்தில் பாலாஜியை நெருங்கி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், செந்தில் பாலாஜி எங்க? நேத்தி சாயங்காலம் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போன, சென்னையில இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர் வீட்டுக்கு போன செந்தில் பாலாஜி இன்னைக்கு காலையில இல்ல அப்படின்னா, செந்தில் பாலாஜி நைட்டோட நைட்டா எங்க பறந்து போயிருக்காரு அப்படிங்கிறதா செய்தி. செந்தில் பாலாஜி மேல இப்ப தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த வழக்கு வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒண்ணு, அமலாக்கத்துறை நாங்க அந்த ஜாப் ராக்கெட் வழக்குல செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க. அதுக்கான பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அது ஒரு வழக்கு. இன்னொன்னு, இவர் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ அதுல இவர் ஸ்கேம் பண்ண வழக்கு, அந்த வழக்கு சிபிஐல இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழக்கு, அந்த வழக்குல இந்த செந்தில் பாலாஜி இருக்காரு. இது இல்லாம கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபருடைய முக்கிய பேர் இருக்கு. சோ இத்தனை முக்கியமான வழக்கு செந்தில் பாலாஜி மேல ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க இந்த டைம்ல காவலர்கள் வீட்டு முன்னாடி குவிக்கப்பட்டதுனால செந்தில் பாலாஜி கைது அப்படிங்கிறது தான் எல்லாரும் இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, 2023 இப்படிதான் நடந்தது. செந்தில் பாலாஜி கைது செய்யறதுக்கு முன்னாடி வீட்டு முன்னாடி எல்லாம் காவலர்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் நெருக்கடி கொடுக்கப்பட்டு, சரி பகல் நேரத்துல கைது பண்ணா அப்ப ரூலிங் கவர்மெண்ட்ல வேற இருந்தாரா, சோ பகல் நேரத்துல கைது பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க. அந்த டைம்ல தான் மனுஷன் ஐயோ எனக்கு நெஞ்சு வலி அப்படின்னு ஆக்டிங் போட்ட அந்த விஷயம் எல்லாமே நடந்தது. இதுல இடி சிபிஐ செந்தில் பாலாஜியை கைது செய்ய வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க கைது செய்யறாங்க அப்படின்னா மத்திய அரசுகிட்ட இருந்து அவங்க போர்ஸ் இங்க இறங்கி இருப்பாங்க. சோ தமிழ்நாட்டு காவல்துறையினர் இங்க உள்ள குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ தாவேகா ரெடியா இருக்காங்க செந்தில் பாலாஜியை கைது செய்ய அப்படிங்கிற விஷயம் தான் போயிட்டு இருக்கு. பட் அடுத்த அப்டேட் என்ன கிடைக்கும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காவலர்கள் செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடி குவிக்கப்பட போறாங்க அப்படின்னா, நேத்தியே செந்தில் பாலாஜிக்கு செய்தி போயிருக்கும். என்னதான் ஒரு ரூலிங் கவர்மெண்ட்ல இல்ல அப்போசிஷன் பார்ட்டிக்கு போயிருந்தாலும் அவருக்குன்னு வேலை செய்யக்கூடிய சில அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட இருந்து காவல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளே செந்தில் பாலாஜி போன் பண்ணி உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க, நாளைக்கு காலைல உங்க வீட்டு முன்னாடி நிப்பாங்க, வீட்டுல இருந்துடாதீங்க அப்படின்னு ஏதோ ஒரு காவலர் சொல்லியிருப்பார்ல. சோ அந்த அடிப்படையில நேத்தி சாயங்காலம் வீட்டுக்கு போன செந்தில் பாலாஜி இன்னைக்கு காலையில வீட்டுல இல்ல. இன்னைக்கு காலையில காவலர்கள் எல்லாம் ரவுண்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ வீட்டுல இல்ல அப்படிங்கிறப்போ மனுஷன் எங்க போயிருப்பாரு? ஒண்ணு கரூருக்கு போயிருப்பாரா, இல்ல கோயம்புத்தூருக்கு போயிருப்பாரா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. டெல்லிக்கு தான் போயிருப்பாரு. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எங்க ஓடுவாங்கன்னா டெல்லிக்கு ஓடுவாங்க. என்னதான் பாஜக எதிர்ப்பு, பாஜக எங்க துரோகி, நாங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் பண்றோம்னு யாரு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினே பேசினாலும் எங்க ஓடுவாங்கன்னா டெல்லியில ஓடி யாரு காலையாவது உழுந்துருவாங்க. சோ அத மாதிரி ஒரு முயற்சியா செந்தில் பாலாஜி டெல்லி ஓடி இருப்பதற்கான
வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லயும் அவர் வரல அப்படிங்கிறப்போ கன்ஃபார்ம் நம்மளை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி எங்கேயோ அப்ஸ்கண்ட் ஆயிருக்காரு, இல்ல யாருக்கிட்டயோ சமாதானம் பேச என்னை காப்பாத்துங்கன்னு கதறதுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதா செய்தி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இத மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஆபத்துனா திமுக தான் முதல் ஆளா வந்து, உதயநிதிக்கு பிரச்சனைனா கூட திமுக எம்.கே. ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையா வருவாங்க. ஆனா செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து எல்லாத்தையும் நம்ம எம்.கே. ஸ்டாலின் காப்பாத்துவாரு. நம்ம கடந்த ஆட்சியில பார்த்திருக்கோம். அப்பனா இப்பயும் செந்தில் பாலாஜி வந்து எம்.கே. ஸ்டாலின் காப்பாத்திடுவாரு. எம்.கே. ஸ்டாலின் நேரடியா பாஜக எதிர்ப்புன்னு சொன்னாலும் பிஜேபி முக்கிய தலைவர்களுக்கு போன் போட்டு செந்தில் பாலாஜியை காப்பாத்துவாரு அப்படின்னா, இப்போ அதுதான் அந்த ட்ரெண்ட் இருந்தது இல்ல, திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி ஒரு முக்கியத்துவம் இருந்தது இல்ல, அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி கட்சி மாற போறாரு அப்படின்னு கொஞ்ச நாள் இல்ல, இப்போ ஒரு 2-3 நாளா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தை செந்தில் பாலாஜி கிட்ட போயிட்டு இருக்கு. சோ அவரை ஒண்ணு அதிமுக பக்கம் இழுக்கணும், இல்ல பிஜேபிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம 2-3 நாளா கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கப்போ திமுக கொஞ்சம் மௌனம் காத்து செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு, யார்கிட்ட போய் பேசுறாரு, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா யாருகிட்ட போறாரு, பாஜகவுல யாரை சந்திக்கிறாரு, இல்ல அதிமுக கிட்ட யாருகிட்ட பேசுறாரு அப்படிங்கறத எல்லாம் வெயிட் பண்ணி, அந்த வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜிக்கு நம்ம முட்டு கொடுக்கலாமா, நம்ம காப்பாத்தலாமா அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. ஆனாலும் திமுகவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கும். செந்தில் பாலாஜி கைது பண்ணப்பட்டு விட்டார், இல்ல அவர் வந்து வேற கட்சிக்கு போயிட்டார், இங்க இருந்தா ஆபத்து, திமுகவுல இருந்தா நமக்கு ஆபத்து, நம்மளுடைய வாழ்க்கைக்கே எதிர்காலத்துக்கே ஆபத்து அப்படின்னு நினைச்சு வேற கட்சிக்கு போயிட்டார் அப்படின்னா திமுக தொக்கா மாட்டிக்கும், உதயநிதி தொக்கா மாட்டிப்பாரு, எம்.கே. ஸ்டாலின் தொக்கா மாட்டிப்பார் அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்கும். செந்தில் பாலாஜி டெல்லி தான் போயிருந்தார் அப்படின்னா நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு இரவோ இல்ல நாளைக்கோ உதயநிதி இல்ல எம்.கே. ஸ்டாலினே நேரடியா டெல்லி புறப்பட்டு போவாங்க. உதயநிதிக்கு ஒரு பிரச்சனை, டாஸ்மாக் முறைகேடு வழக்கு வந்தப்போ எம்.கே. ஸ்டாலின் டெல்லி போனாங்கல்ல, அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கும் போவாங்க. ஏன்பா உதயநிதி அளவுக்கு செந்தில் பாலாஜி முக்கியமான நபர் அப்படின்னா அது நமக்கு தெரியாது, அதான் எம்.கே. ஸ்டாலின் தான் சொல்லணும். ஆனா செந்தில் பாலாஜி மாட்டினார் அப்படின்னா குடும்பமே மாட்டோம், கோபாலபுரமே மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்ல. சோ அவரை காப்பாத்துறதுக்கு, தன்னுடைய கட்சியில தக்க வைக்கிறதுக்கு சில முயற்சிகள் அப்படிங்கிறது, சில முயற்சிகள் இல்ல தீவிர முயற்சியவே இங்க திமுக எடுப்பாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சோ இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் போயிட்டு இருக்க இந்த டைம்ல செந்தில் பாலாஜி ஆப்ஷன்ஸ், நான் லீவ் போட்டு வெளில போறேங்க, டெல்லி வரைக்கும் போயிட்டு வரேங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாம இரவோட இரவா போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு, நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா லைவ் கட் பண்ணிட்டாங்க. அது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், அது யாரு செஞ்சாலும் நாம அதை வந்து கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா திமுக ஆட்சியில இதே தான் பண்ணாங்க. ஏதாவது ஆர்குமெண்ட் வரப்போ திமுக கழுவி ஊத்துறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைவ் கட் பண்ணிடுவாங்க. இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி போன ஆட்சிலேயே பல முறை வந்து இவங்க லைவ் கட் பண்ணிடுறாங்கன்னு பல இடத்த கதறி இருக்காரு, பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு. பட் திமுக திருந்தின கதையா இல்ல. பட் தாவேகா வந்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரிக்கெட் லைவ் மேட்ச் இருக்குல்லங்க, கிரிக்கெட் லைவ் மேட்ச் நீங்க எப்படி பாப்பீங்க, அத மாதிரி வரலாற்றுல முதல் முறையா நீங்க வந்து அசெம்பிளி லைவ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா பார்க்கலாம், மக்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம், ஒரு இடத்த இன்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்லாம் தாவேகா சொன்னாங்க. ஒருவேளை அசெம்பிளினா எப்படி இருக்கும், எதிர்கட்சிகள் எப்படி கேள்வி கேட்பாங்க, எப்படி ஆளும் கட்சியை கழுவி ஊத்துவாங்க அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லாம அதை சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரியல. நேத்தி தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை லைவ் அப்படிங்கிறது கட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எதிர்கட்சிகள் நார்மலா திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ ரொம்ப டம்மியா செயல்படுவாங்க, ஆனா எதிர்கட்சியா இருக்கிறப்போ கொஞ்சம் கேள்விகள்லாம் கொஞ்சம் வீரியமா இருக்கும், கொஞ்சம் டேட்டாவோட இருக்கும் வைங்களேன். சோ அத மாதிரி நேத்தி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ஐயோ நம்ம எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாம் தெரியல, எல்லாருமே புதுசு, எல்லா அமைச்சர்களும் புதுசு அப்படிங்கிறப்போ அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லாம இவங்க ஏதாவது உருட்டி விட போய் அது வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறிடும் அப்படின்னு நினைச்சாங்களா, இல்ல முதலமைச்சர் விஜயை பார்த்தே மாத்தி கேள்வி கேட்டாங்க, பேசுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்து ஐயோ விஜயோட இமேஜ் கம்மியாகுது அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் நேத்தி லைவ் கட் பண்ணப்பட்டிருக்கு. தாவேகா கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு, நாங்க வந்தா லைவ் வந்து ஃபுல்லா போகும், சட்டப்பேரவையில கட்டே ஆகாது அப்படின்னு. மத்த வாக்குறுதி தாவேகா கொடுத்ததெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான வாக்குறுதி, நீங்க அதை செயல்படுத்தணும் அப்படின்னா 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடின்னு செலவாகும். ஆனா இந்த லைவ ஒரு இன்டரப்ஷன் இல்லாம முழுசா காட்டுறதுக்கு
தாவேகா கொடுத்த இந்த வாக்குறுதிக்கு எந்த ஒரு செலவுமே ஆகாது. பட் அந்த வாக்குறுதியை கூட தாவேகா நேத்து நிறைவேற்றல. பட் இன்னையில இருந்தாவது நிறைவேற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா லைவ் போறத விரும்ப மாட்டாங்க. 100% விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சட்டப்பேரவையில தாவேகாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே புதுசு, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பழந்தின்னு கொட்ட போட்டவங்க அப்படிங்கிறப்போ இவங்களுடைய கேள்விகள், இவங்களுடைய அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் தாவேகா கிட்ட சமாளிக்க முடியாம போகும். சோ நமக்கு அந்த இமேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கும் அப்படிங்கிறதுனால இதை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இததான் திமுக செஞ்சாங்க. திமுகவை நாம திட்டினோம். பட் இப்ப அதையே தான் தாவேகா செய்யறாங்க அப்படிங்கிறப்போ தாவேகாவையும் நம்ம திட்டுவோம்.